வேண்டுதல் வேண்டாமை இளநடி சேர்ந்து பிறவி பெருங்கடல் நீந்துகிற வாழ்க்கை தருகிற மானடி வணங்கி மலர்மிசை ஏகிய அந்த திருவடி தொழுது கால் நிலம் தோயாத கடவுளை வணங்கி இந்த அற்புதமான ஆலயத்தில் பகவான் மகாவீரர் பிறந்த தின விழாவிற்கு என்னை நான் செய்திருக்கிற நல்வினையின் எத்தனை பிறப்பு இழைத்து பெற்றேன் என்பதை போல பிறகு மீண்டும் 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 வந்து இன்றைக்கு பிறந்திருக்கிற அந்த பிறப்பு அதை பிறப்பு எடுக்க ஒரு தாயின் பிறகு தேவைப்பட்டது. இங்கே ரகசியமாக ஒரு போட்டி என்று சொன்னேன் அல்லவா? இந்த பிள்ளைகள் சூரிய பிள்ளைகள் அவர்களை வயிற்றில் சுமக்கிற போது தாய் சொன்னால், ஆகாயத்தில் தெரிகிற சூரியனை கண்களால் பார்க்கிறேன், என் அடிவைப்பு சூரியனை தடவித்தான் பார்க்கிறேன். தூர இருக்கும் நிலா எனக்கு தொட்டு வருகிற தூரம் என் வயிற்றில் இருக்கின்ற வண்ண நிலா நான் எப்படி பார்ப்பேன் என்று அந்த சின்ன வயிற்றில் தடவி தடவி சிறப்பாக இருப்பாளா, நேர்த்தியா இருப்பாளா, கால்கள் என்ன காந்தலா இருக்குமா, முகம் என்ன தாமரைக்குள் இருக்குமா, கண்ண கருப்புகளில் கரும்பை பாகெடுத்து சின்ன பிரிப்புகளில் சீனியை தருகின்ற சிங்கார பண்ணையாக என் மகள் இருப்பாளா என்று காத்திருந்து காத்திருந்து அந்த பிள்ளைகள் எல்லாம் அந்த நடனத்தை கற்றுக் கொடுத்த ரமணி, இந்த அதாவது நகைச்சுவைக்கும் நடனத்துக்கும் வயது கிடையாது, நகைச்சுவைக்கும் நடனத்துக்கும் வயது கிடையாது, நகைச்சுவைக்கும் நடனத்துக்கும் நஷ்டம் கிடையாது, நகைச்சுவைக்கும் நடனத்துக்கும் வயது கிடையாது, நகைச்சுவைக்கும் நடனத்துக்கும் நஷ்டம் கிடையாது, நகைச்சுவைக்கும் நடனத்துக்கும் நேரம் கிடையாது. அப்படி ஒரு அற்புதமான நடனத்தை அந்த பிஞ்சு பிள்ளைகள் காலெடுத்து பூமியை வைத்து ஆடுகிற பொழுது ஒவ்வொரு தாய்மாரும் தன் வயிற்றிலே இந்த பிள்ளை ஆடிய அந்த நாள் நாட்டியத்தை நினைத்துக் கொண்டு இப்படித்தான் என் பிள்ளை ஆடியிருப்பாள் என்று சொல்லி அந்த குழந்தைகள் அந்த சங்கூறுகிற அந்த பாணிகளை நிற்கிற போது ஒரு வெள்ளை சங்கே உருவெடுத்து வந்ததை போல பாடுகிற அந்த நடனத்தை பார்க்கிற பொழுது யதாஸ்தா ததா பாவா, யதா அஸ்தா ததா திருஷ்டி, யதா திருஷ்டி யதா திருஷ்டி ததா அஸ்தா, யதா அஸ்தா ததா பாதா, யதா பாதா ததா பரதா. எங்கே கண்கள் போகிறதோ அங்கே கைகள் போகிறது, எங்கே கைகள் போகிறதோ அங்கே கால்கள் போகிறது, எங்கே கால்கள் போகிறதோ அங்கே பாவம் போகிறது, எங்கே பாவம் போகிறதோ அங்கே பரதம் போகிறது. அப்படி ஒரு அற்புதமான நிகழ்ச்சி நான் வந்த பிறகுதான் ஒவ்வொரு நிகழ்ச்சியாய் நடந்தது. நான் அதற்கு மின் உதாராக சொல்லி வைத்தேன் தேவகுமாரிடத்தில், நல்ல பிளாட்டா கொடுங்க, நல்ல டிஆர்பி ரேட்டா கொடுங்க, நான் பேசுறேன்னு சொன்னேன். பார்த்தாங்க, நீ எத்தனை ரேட்டு வாங்கினாலும் எங்களுக்கு பேச கேட்டு தாண்டிதான் போகணும். இது எதற்கு சொல்லி என்று சொன்னால், இனியவர்களே, சட்டை கசங்காமல் தலைவி செய்கிறோம், மனது கசங்காமல் இருக்க மார்க்கம் தேடுகிறோம், வாழ்க்கையை வரவு செய்கிறோம், பிறப்பையும் இறப்பையும் பதிவு செய்கிறோம், வாழ்க்கையை என்ன செய்கிறோம், வரவையும் செலவையும் எழுதி வைக்கிறோம், இருப்பை எங்கே தொலைத்தோம், பிரசவத்தை பார்த்து பெருமை அடைகிறோம், மரணத்தை பார்த்தே மருண்டு போகிறோம். ஒவ்வொரு ஊரிலும் பிரசவ மைதானமும் இருக்கிறது, இறந்து போக இடுகாடு மைதானம் இருக்கிறது. பிறப்பவன் இறக்கிறான், இருப்பவன் பிறக்கிறான், ஆனால் யாரோ ஒருவன் தான் அதில் சிறப்பாய் இருக்கிறான். அந்த சிறப்பாய் இருக்கிறவனுக்குத்தான் அலெக்சாண்ட்ரியாவினுடைய ஆட்சி போய்விட்டது. மாண்டேலா இல்லை, இப்படி நல்லவரும் போகிறார்,
நல்லவர் அல்லாதவரும் போகிறார். எல்லா பேர்களும் போய்விட்டன, எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்து போய்விட்டன. ஆனால் ஒருவருக்கு மட்டும் 2500 ஆண்டுகள் தாண்டியும் ஒரு பிறந்த நாள் வருகிறது. இந்த 2500 ஆண்டுகள் தாண்டி இந்த பிறந்தநாள் வருகிறது. என் அன்னை மொழிக்கு ஒரு அற்புத ஆற்றல் உண்டு. சங்க காலத்தில் பாடிய அந்த பாடலை இப்போது கூட கம்ப்யூட்டரில் போட்டால் சிறப்பாக வருகிறது. தமிழ் கணினியில் உட்கார்கிறது, தமிழ் கணினியில் உட்கார்கிறது. அதே போலவேதான் மகாவீருடைய புகழ் இந்த குட்டி பெண்கள் நடனத்திலும் வந்து உட்காருகிறது. இந்த சாகாவரம் பெற்ற அதிசயம் எப்படி சாத்தியம்? சாகாவரம் பெற்ற அதிசயம் எப்படி சாத்தியம்? ராணுவத்திற்கு பணம் சேர்த்து கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் அன்புக்கு மட்டும் யாரும் அடைக்கலம் தருவதே இல்லை. 2500 ஆண்டுகளுக்கு முன்பு அன்பு மட்டும்தான் வெல்லும். அந்த அன்புக்கு அடையாளம் கொடுத்தால் அது செல்லா காத்தாகி போகும். எல்லோருக்கும் அன்பு காட்டுங்கள், எல்லா உயிரிலும் நீங்கள் அன்பு காட்டுங்கள் என்று சொல்லி உயர்த்தி சொன்ன அந்த அற்புதமான வாசகத்தை உலகத்துக்கு சொன்ன வாழு, வாழ விடு. இப்போது அப்படி அல்ல, வாழு, இல்லைன்னா நான் வாழறதுக்காக வழிய விடு. அவன் சொல்றான், நானும் வாழ மாட்டேன், உன்னையும் வாழ விட மாட்டேன். ஒருவன் சொல்றான், இதோ பாருங்கள், இந்த மரம் உயரமாய் இருக்கிறது, அந்த மரம் பூமியிலே வேரை உறிஞ்சுகிறது. மண்ணுக்குள் வேர் இருந்தாலும் அந்த வேர் மண்ணை உறிஞ்சுவதில்லை, தண்ணீரை மட்டுமே உறிஞ்சுகிறது. மரத்துக்கு இருக்கிற அறிவு கூட மனிதனுக்கு இல்லையே என்று மரம் சொல்கிற பொழுது மனிதன் பார்த்தான், சரியான கேள்வி. நான் நீ சொல்றது ஓரறிவு 5 அறிவு விவரமா சொல்றாங்க. அப்போ உயிர்களை அறிவின் பால் பிரிக்கிற மிகப்பெரிய தத்துவார்த்தம் சமணத்தில் மட்டும்தான் இருக்கிறது. தத்துவார்த்த சூத்திரத்தில் இருக்கிறது, தொல்காப்பியத்தில் இருக்கிறது. உங்களுக்கு கொஞ்சம் போர் அடிச்சோட பரவாயில்ல, இதை வீட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டீங்கன்னா யோசனை பண்றது நல்லா. இப்போ தத்துவார்த்தத்தில் சொல்லப்பட்டது தொல்காப்பியத்தில் இருக்கிறது, தொல்காப்பியத்தில் சொல்லப்பட்டது தத்துவார்த்தத்தில் இருக்கிறது. இரண்டிலும் சொல்லப்பட்டது வேற எங்கேயும் இல்லை என்பதுதான் உண்மை. சொல்றேன், இரண்டிலும் சொல்லப்பட்டது வேற எங்கேயும் இல்லை. அடுத்தது உலகம் ஒளியில் தோன்றியதுங்கிற, உலகம் ஒளியில் தோன்றியது. ஒளி இருவருக்கு வந்து சொல்றேன். ஒளி எங்கிருந்து வந்து? ஆதியிலே தேவன் வார்த்தையாக இருந்தார், வார்த்தை மாமிசமாயிற்று. தமிழகத்தில இருந்து உலகம் வந்தது, வேதத்திலிருந்து உலகம் வந்தது. சமணம் மட்டும்தான் சொல்லுகிறது ஒளி என்பது வெறும் அணுத்திரள் தான், அது புற்களம் தான் சொல்றேன். It is a particles and amalgamation of particles. இது பவனந்தி முனிவர் சொல்றாரு, இது வெறும் அணுத்திரள் ஒளி. வார்த்தை என்பது பல அணுக்களின் கூட்டு, வீடு என்பது பல அணுக்களின் கூட்டு, மனிதன் என்பவன் பல அணுக்களின் கூட்டு. திரசமாய் இருந்து ஸ்கந்தமாயி பெரிய ஸ்கந்தமாயி எண்ணிலத்த போயிட்டு இருக்கிற எல்லாமே அணுக்களின் கூட்டு. வரி வடிவமாய் இருக்கிற எழுத்தும் அணுக்களின் கூட்டு, பேச்சு வார்த்தையா இருக்கிற வார்த்தை கூட அணுத்திரள் ஒளி. உலகத்திலேயே இந்த மாதிரி வார்த்தையை பேச்சை அணுத்திரள் ஒளின்னு சொன்னது ஒரே சமணம் மட்டும்தான், எதுவுமே இல்லை. அப்போ தத்துவார்த்தத்துக்கு சொல்றதுதான் பவனந்தி சொல்றாரு, தொல்காப்பியம் சொல்லுது. அப்போ உலகத்தில் முதலில் அறிவு ரீதியாக வார்த்தையை டிபெண்ட் பண்ணவங்க தமிழ் மட்டும்தான். மூணாவது என்ன சொல்றான்? எல்லா உயிரும் தொழும், புலால் மறுத்தாவே எல்லா உயிரும் தொழும். அப்படியே திரும்பி பாருங்க, நமோ சரணம் மேல உட்கார்ந்து இருப்பாங்க, சுத்தி எல்லா உயிரும் உட்கார்ந்து கொண்டு தொழுகிறதே. அப்போது சமணத்தில் வடமொழியில் சொல்லப்பட்ட எல்லா உயிரும் தொழும் என்கிற நமோ சரணத்தை திருக்குறளிலே எல்லா உயிரும் தொழும் சொல்லும் போது திருக்குறள் சமண நூல் இல்லையா? சரி, திருக்குறள் சமநூல் எப்படி சொல்றீங்க? அங்க இந்திரன் சொல்றாங்களே, இந்திரன் நீ சொல்ற இந்திரன் இல்ல, இவன் உண்மையான இந்திரன். நேரா வர்றான், அவனுக்கு மூக்கு ஆடுது, ஒட்டு பிறந்துட்டாயா, பெரிய பாட்டி பிறந்துட்டு இருக்கிறான். நேரா போயிட்டு வந்து அந்த குழந்தையை எடுத்துட்டு வந்து பார்க்கடல் அபிஷேகம் பண்ண. நான் சொல்றேன், ஒரு கவிதையில சொன்னேன், எதுக்கு பார்க்கடல் அபிஷேகம்? பகவானுக்கு எதற்கு பார்க்கடல் அபிஷேகம்? வெள்ளை உள்ளத்தோடு இருக்க வேண்டும், மனம் வெண்மையாகவே இருக்க வேண்டும் என்று பார்க்கடல் அபிஷேகமா?
வெள்ளை உள்ளத்தோடு இருக்க வேண்டும், மனம் வெண்மையா இருக்க வேண்டும் என்பதற்கு பார்க்கடல் அபிஷேகமா? இல்லை. கடல் தன் உப்பு காணாமல் போக அது பார்க்கடலா இருக்கிறதுக்காக பகவானுக்கு பார்க்கடல் அபிஷேகம். எனக்கு தெரியாம ஒருத்தர் சினிமா பாட்டு சொல்லிட்டான். சினிமாக்கும் பாட்டு இல்லை. அதுல கடைசியா எல்லாம் தோத்து போகிற வில்லனை பத்தி பாட்டு சொன்னான். எல்லாம் தோத்து போகிறது, வில்லன் தோற்று விடுகிறான், மகன் இறந்து போகிறான், சொத்து போய் விடுகிறது. டைரக்டர் சொல்றாரு ஒரு பாட்டு டியூன் போடுங்க. நான் சொன்னேன், கொலு பொம்மை வாழ்க்கை முடிவானதென்று வலைப்பட்ட மீனாய் உயிர் துள்ளுதின்று எச்சிலானது வாழ்க்கை இடிந்து போனது வானம். கரெக்டா பாட்டேன். 4வது வரை நம்ம புத்தி வந்துருச்சு. 4வது வரை சொன்னேன், உப்பில்லாத கடலை தேடி ஊமையும் பயணம். அந்த சீன்ல அந்த அம்மா கோயிலுக்கு போயிடுறான். கடைசியா உப்பில்லாத கடலில் போட்டேன். உடனே டைரக்டர், சார் உப்பில்லாத கடல் சார் போட்டீங்க கேட்டாரு. நான் சொன்னேன், தப்பில்லை, உப்பில்லாத கடல் இல்ல, தப்பில்லாத மனுஷன் இல்ல. இந்த அம்மா ரொம்பவும் தப்பில்லாத மனுஷனை தேடி உப்பில்லாத நோக்கி போறாங்கன்னு சொல்லிட்டு நான் போட்டது என்னன்னா, பகவான் குளிக்கிற பார்க்கடலில் உப்பில்லை, பகவான் கொள்கையில் தப்பில்லை, எனவே உப்பில்லாத கடலை நோக்கி ஓமையும் பயன் போடுங்க. ஆக உங்களுக்கு சமணத்தில் சொல்கிற அத்தனை தத்துவம் திருக்குறள் சொல்லப்பட்டிருக்கிறது. திருக்குறள் மட்டும்தான் அறவாழி அந்தனன். இந்த அறவாழிக்கு ஒரு சொன்னா பாருங்க சொல்லு, அற ஆழி. அற ஆழின்னு சொன்னா அது அறம் போகிற இடத்துக்கெல்லாம் முன்னே செல்கிற சத்தியமான ஒரு தர்ம சக்கரம் சொன்னான். நான் இன்னொருத்த என்ன பண்ணேன், இல்ல இல்ல அற ஆழின்னு சொன்னா எதிரிகளை பழிவாங்குகிற ஆயுதம், அது அறவாழின்னு சொன்னான். இதற்கு உடனே இந்த அறவாழிங்கிறது நீங்க வைத்துக் கொண்டிருக்கிற அறவாழி இல்ல, இது பகவானுடைய தர்ம சக்கரம் சொன்ன உடனே எல்லிஸ் என்ன பண்றாரு, எல்லிஸ் ஒரு பெரிய வள்ளுவருடைய ரசிகர், சமணர் மாதிரி அவரு வெள்ளக்கார சமதானத்துக்கு போயிருக்கிறான். அவன் எழுதுறான், இது அறவாழி என்பது மற்ற கடவுள் இடத்தில் இருக்கின்ற ஆயுதங்கள் அல்ல, இது அறத்தின் அடையாளமாய் சொல்லப்பட்டிருக்கிறதுன்னு சொல்லிட்டு ஒரு வெள்ளக்காரனுக்கு புரியுது. இவங்க ஏன் புரியலன்னு சொன்னா, இது புரியக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறான், இது புரியக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறான். அதே மாதிரிதான் வீரமாமுனிவர் அவர் சொல்றாரு, சிவிகை ஊர்தான் சொல்றான். அறம் சொல்கிறவனுக்கும் அறம் சொல்லாதவனுக்கும் என்ன வித்தியாசம்னா, அறத்தை பின்பற்றுகிறவனை சிவிகையை தூக்கி கொண்டு போவதை போல தர்மம் தூக்கி கொண்டு செல்லும் சொன்னான். உடனே வீரமாமுனிவர் சொல்றாரு, தப்பு. அறம் ஒருவனை வீடு வரையும் தூக்கி போகுமா? பல்லக்கு எங்க போவோம்? வீடு வரையும் தான் போவோம், இல்ல நாடுதான் வரையும் போவோம். நீ சொல்ற பொருள் தப்பு. திருக்குறள் அப்படி சொல்லல. திருவள்ளுவர் சொல்றாரு, அறத்தை ஒருவன் பின்பற்றினால் அவனை 7 பிறப்புக்கும் அந்த அறம் சுமந்து செல்லும் சொல்லுங்க. இந்த 7 பிறப்புக்கும் சொல்ற வார்த்தை எங்கிருந்து வரும்? சமணத்தில் மட்டும்தான் பிறவிகளை பற்றிய தெளிவான கருத்து வருகிறது. ஆக வள்ளுவர் சமணர், வள்ளுவர் சமணர். வள்ளுவர் சொன்ன கருத்தெல்லாம் சமண தத்துவம். அதனால்தான் இந்திரன் என்பவன் அந்த இந்திரன் அல்ல, பகவானுக்கு பாக்கட அபிஷேகத்தை இந்த இந்திரன் அப்படின்னு இந்திரனையே மாத்தி போட்டான், இந்திரனையே மாத்தி போட்டான். ஆக உலகத்துல ஒரே ஒரு அடையாளம் மட்டும் வச்சுங்க, எல்லா கோயில் இருக்கு, எந்த கோயிலாவது 63 நாயனார் இருக்கிறார், ஆட்சேபம் 12 ஆழ்வார் இருக்கிறாங்க. வள்ளுவர் 2000 வருஷத்துக்கு முந்தையவர். எந்த கோவிலாவது வள்ளுவர் சிலை இருக்கா? வள்ளுவர் சிலை இருக்கா? 108 தேவஸ்தானத்துல பல்லாண்டு பாடுறாங்க. எந்த கோயிலாவது திருக்குறள் பாடுறாங்களா? எந்த கோயிலையும் திருவள்ளுவர் சிலை இல்ல, எந்த கோயிலையும் திருக்குறள் பாடல. எந்த மதத்துக்கும் திருக்குறள் மத நூல் இல்ல. இப்ப நான் சொல்றேன், அப்ப திருவள்ளுவர் யாரு? அப்ப திருவள்ளுவர் யாரு? அவதான் குண்டர். ஒண்ணு நீயாவது உங்க சொல்லணும், இல்ல அவர் எங்காவது ஒத்துக்கணும். அதனாலதான்
திருக்குறளை தேசிய மொழி ஆக்கம் சொல்றதுக்கு, தேசிய நூல் ஆக்கம் சொல்றதுக்கு யாரும் முன்வராத காரணம் அது சமணத்து நூல் என்பதால் தான் அவனை முன்வர மாட்டேங்கிறான். இவ்வளவு நல்லா கேட்டுட்டீங்க, நீங்க திருக்குறள் படிக்கிறீங்களா? அது உங்க நூல் தெரியுதா? சுந்தர் எழுதுகிறார், திருவள்ளுவர் எழுதியிருக்கிறார், ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம்? எப்படி சொல்றீங்க? ரொம்ப சிம்பிள். தத்துவசூத்திரம் படிச்சீங்கன்னா வரி வரியா வரும், திருக்குறள் படிச்சீங்கன்னா வரி வரியா வரும். அது 2 வரி தான், இதுல 2 வரி தான். தத்துவத்துக்கு நீங்க விளக்கம் தேவையில்லை. நான் சொல்கிறேன், திருக்குறளுக்கு உரை தேவையில்லை. உரை படிச்சுதான் பல பேர் கெட்டு போயிட்டான், உரைய மாத்தி எழுதிட்டான். நீங்க அப்படியே படிச்சா திருக்குறள் புரியும், அப்படியே படிச்சா தத்துவார்த்த சூத்திரமும் புரியும். காரணம், மனிதர்களை பற்றிய நூல், தத்துவங்களை பற்றிய நூல், உயிரை பற்றிய நூல், உயிர் மேன்மையில வைத்திருக்கிற ஒப்பற்ற நூல்கள் தான் இவைகள். எனவே இப்போ உலகத்துக்கும் சமம் ஒத்து வந்துச்சு, அரசியல்வாதிகளுக்கும் ஒத்து வந்துச்சு, வாழ்க்கை இயலுக்கு ஒத்து வந்துச்சு, டாக்டருக்கு ஒத்து வந்துச்சு. டாக்டர் சொல்றாரு அப்போலோக்கு போனா ராத்திரி சாப்பிடாதீங்க. உடனே அவர் சமணரா? உடனே இவன் கேட்கிறான், ராத்திரினா 6 மணில இருந்தா 8 மணிக்கு மேலே நைட்டு ஜீரணமாகாத பொருளை சாப்பிடாதீங்கன்னு சமணம் சொல்கிறது. நீங்க சூரியன் அமர்ந்த உடனே எதையும் சாப்பிடாது. இப்ப இவங்களுக்கும் சொன்னது அப்போலோ சொல்றான், இவங்க சொல்றதா இன்கம் டாக்ஸ் காட்ட சொல்றான். அதிகமான பொருள் தான் கணக்கு காட்டுங்க. சமணம் நவீன காலத்துக்கும் ஒத்து வருது, சமணம் நவீன காலத்துக்கும் ஒத்து வருது. நம்ம தம்பிங்களுக்கு எல்லாம் ஒரே சந்தேகம், இதெல்லாம் சாத்தியமா? நான் நிறைவாக பேச விரும்புகிறேன். இதெல்லாம் சாத்தியமாயிட்டுதான் இருக்குது, நீதான் சாத்தியம் இல்லை நினைச்சிட்டு இருக்கிற. நீ எவ்வளவு பணம் சம்பாதிச்சாலும் அது உங்கூட வராது. நாலடியா சொல்லிட்டான், டம் 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 சொல்லிட்டான். நாலடியார் என்ன சொல்றான்? இந்த பணம் உங்கூட வராதுன்னு சொல்லிட்டான். செல்லாத காசை சேமித்தால் போல அருமையா சொல்றாங்க. இரு பக்கமும் சுமையில்லாத காவடியை தூக்கி என்ன பயன்? இவன் காவடியை தூக்குறான், இந்த பக்கம் பொண்டாட்டிக்குள்ள, இந்த பக்கம் ஊடு, 2 காவடியை தூக்குறான். 2 காவடியுமே ஒண்ணும் இல்ல, இருபுறம் சுமையில்லா காவடியை தூக்கி என்ன பயன்? இன்னொரு சொல்ற, நீ யானை அம்பாரி சுமக்கிறான்டா, நாய் அம்பாரி சுமந்தா. அம்பாரி இல்லாத யானை மீது யாரும் ஏறுவர், நாய் சுமக்கும் அம்பாரியில் நாயை ஏறார், நாய் சுமக்கும் அம்பாரியில் நாயை ஏறார். நடந்து போறான். இந்த வீடு நான் வித்துட்டேன், அது என் வீடுங்க. வித்த வீட்டை இது என் வீடா இருந்ததுன்னா வீடு இல்ல, ரீசார்ட்ல மாத்திட்டான். அவனும் இல்ல, அங்கேயே மாத்திட்டான். எந்த வீடும் யாருக்கும் இல்ல. பேப்பர் மாறிக்கிட்டே இருக்கு, பேப்பர் மாறிக்கிட்டே இருக்கு. ஆனா எந்தன்றான், ஏங்க என் நோயின்றான். சுகர் கூட எனக்கு சுகர், ஏதோ 20,000 தெரியுற மாதிரி எனக்கு சுகர்ன்றான். இந்த நானை அறுப்பதற்குத்தான் நானாக நான் இல்லை தாயே, நானாக நான் இல்லை தாயே. என் மனைவி என்னை முழுவதுமாக நேசித்தாள் என்பதற்கு சாகு முறை சாத்தியமில்லை. மனைவி போற்றி மகிழ்ந்தேன் என்பதற்கு என் மனைவிடத்திலும் வாக்குமூலம் இல்லை. என்னோடு ஏறி இடுகாட்டில் செத்து போக என் பிள்ளைகளுக்கு சம்மதம் இல்லை. என் மருமகளோ என் பேரர்களோ என்னோடு வரப்போவதும் இல்லை. நான் அவளை அழைக்கவும் இயலாது. நல்ல மனைவியும் வருவதில்லை, கெட்ட மனைவியும் வருவதில்லை. என் அப்பா நல்லவர், தாய் தந்தை திறந்தவர்கள், பணமாய் இருக்கிறார்கள். என்னோடு காலம் முறை வாழ வாய்ப்பில்லை. வருவதும் போவதும் சக பயணிகள். இந்த பிரபஞ்ச பயணத்தில் சக பயணிகள் போவார்கள் வருவார்கள். உன் பயணத்தை பத்திரமாக பார்த்துக்கொள் என்று சமணம் சொல்கிறோம். சமணம் இன்னும் முக்கியமா சொல்றான். சமணம் வாரி கொடுக்க சொல்லுது, துட்டு சம்பாதிக்க சொல்லுது சமணம். அப்பதான் செல்விருந்தோம்பி வருவிருந்து பார்த்திருப்பான் நல்விருந்து வானத்தவருக்கு. எல்லாரையும் நீ சம்பாதிக்க சொல்லல, செல்விருந்தோம்பி வருவிருந்து பார்த்திருப்பான் நல்விருந்து வானத்தவருக்கு என்று எல்லோருக்கும் செய்ய சொல்கிறது. செய்கிற போதே இது எனதில்லை, இது என்னுடையதில்லை என்று நினைக்க சொல்கிறது. என் இனியவர்களே, நீங்க மறுத்தாலும் உலகம் மறுத்தாலும் சமணத்துக்குள்ளேதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவன் சமணம் தெரியல,
அவன் சமணம்னு அவனுக்கு தெரியல. ஆனா சமணம் தான் அந்த சட்ட திட்டத்துக்குள்ளேதான் இருக்கிறது. என் இணையவர்களே, ஒருத்தர் சொன்னா கட்டு திட்டம் வந்தா வாழ்க்கை நல்லா இருக்குங்க. எது கட்டு திட்டம் சொன்னா, மலையிலிருந்து இறங்குற அருமை தாய்மார்கள் கட்ட திட்டமா கட்டி தலைமையில வச்சுட்டாங்கன்னா கையில குழந்தையோடு கடகடன்னு இறங்கி வந்துருவாங்க. கட்டு நில குறைஞ்சி போச்சுன்னா எல்லாத்தையும் விழுந்துடும். வாழ்க்கை கட்டு திட்டத்தோடு இருக்க, ரத்ன திரவியத்தை பாதுகாக்க, உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அருங்கலச்சத்தில் இருக்கிற அத்தனையும் பின்பற்றி, உள்ளே இருக்கிற விரதங்களை ஏற்று 10 அறங்களை பின்பற்றி 12 சிந்தனைகளை அனுப்பிரஷை அன்றாடம் யோசித்து, அனுப்பிரேஷான்னா அப்பப்போ யோசிக்கிறதில்ல, எப்பவுமே யோசிக்கிறதா. காலையில வந்து நான் தியாகி ஆகிட்டேன் சொத்தையில சொல்ல வேண்டியது, கடையில் போய் பேங்க்ல வந்து லோன் கொடுத்துட்டு வாங்குறது அது இல்லை. லோன் போட கடன் வாங்க போய் பணம் போட போய் கடன் வாங்கிட்டான், பணம் போட போய் கடன் வாங்கிட்டான், குளிக்க போய் அழுக சேர்த்துட்டான், படிக்க போய் காலேஜ் வச்சுட்டான், வாழ போய் வாழ்க்கையை தொலைச்சிட்டான். எனவே இந்த வாழ்க்கையெல்லாம் இல்லாமல் நன்றாக சமணத்தை ஆழ்ந்த படித்தால் அது சமணத்துக்காக வந்ததல்ல, மனிதர்களுக்காக வந்தது. சர்வ ஜீவோ சுகினோ பவந்தி என்பது அடிப்படை என்பது கூறி, அதற்கு அடையாளமாகத்தான் பிறந்தவர்கள் அனைவரும் இறந்து போகிறார்கள், சிலர் மட்டுமே இரவாமல் இருக்கிறார்கள். இரவாமல் எங்கே இருக்கிறார்கள்? உச்சியிலே இருக்கிறார்கள். அந்த உச்சியிலே இருக்கிற அவர்களை பார்த்து நீங்கள் பிரார்த்திக்க வேண்டியதில்லை. அவர்களாக நீங்களாக முயற்சித்தால் போதும். சிரமணம் என்றாலே முயற்சித்தான். உங்கள் முயற்சி வெல்க. போய் வருகின்ற தோழர்களே, ஒரு அற்புதமான நேரத்திலே பிள்ளைகள் நடனம், மகாவீரன் பிறந்த நாள், அதுலயும் தும்புறானா, எல்லா தேவரும் எட்டி போய் விடுறானா. அப்பதான் வீராசாமி நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். வீராசாமி நம்ம ஊர் பேரு இல்லை, அந்த பேர் பகவான் வச்சுட்டு தான். வீராசாமி அவ்வளவு பேர் எழுதுறான். போரை வென்றவன் வீரன், மனதை வென்றவன் மகாவீரன். அந்த விழாவிற்கு எங்களை எல்லாம் அழைத்து, உண்மையிலேயே எதற்கும் தகுதியுடையவன் நான் அல்ல. என் தகுதியும் என் உயரவும் எனக்கு தெரிய வாய்ப்பில்லை. காரணம், அநேகாந்த வாதம் சொல்வதை போல இப்போதைக்கு நான் இப்படி, நாளைக்கு இப்படி என்று எனக்கும் தெரியாது, உங்களுக்கும் தெரியாது. உலகம் முழுவதும் வினாத்தாள்கள் தான் இருக்கின்றன, விடைகள் யாரிடமும் இல்லை. நீங்கள் விடைகளை வைத்துக் கொண்டு அலைய வேண்டாம். காரணம், விடை சரியானதாகவும் இருக்க வாய்ப்பில்லை. நீங்கள் நீங்களாக இருக்க சமணம் சொல்கிறது, உங்களை நீங்கள் மேம்படுத்திக் கொள்ளுங்கள், உங்களை நீங்கள் உச்சிக்கு கொண்டு சொல்லுங்கள், உங்களை நீங்களே உயர்த்துங்கள் என்பதாக சொல்லி, பிச்சு பிதற்றல், பிச்சு கொண்டேன் உணரல், கொஞ்சுகிற கோலமொழி கிளியினுடைய தத்துப்பித்து வார்த்தை என்பதாக அதை ஏற்றுக்கொண்டு என்னை அழைத்தவர்களுக்கு தலையை கிரீடமாகட்டும், குறிப்பிட்டவர்களுக்கு காலிலே சிங்காதனமாகட்டும், உங்களுக்கு தூயிற்கு பூஜ்யமாகி எல்லோரும் ஆகாயத்தில் ஆழ்ந்தொழித்து மகாவீர சாமியை அப்படி தரிசனமாக காண்பீர்களாக என்று சொல்லி நண்பர்களே, ஒரு பொற்காலம் மீண்டும் இருக்கும். நன்றி. ஒரு உணர்ச்சி பூர்வமா தூண்டி நம்ம எல்லாம் சிந்திக்க வச்சிருக்குது. அதாவது இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு உண்மையான பொருள், வாழ்க்கைக்கு தேவையான உண்மையான பொருள் என்ன, அந்த உண்மையை சொன்ன உங்க மனத்தையே நீங்க புரிஞ்சுக்கிறீங்க, நீங்க எல்லாம் எப்படி இருக்க போறீங்க அப்படின்ற மாதிரி பேசியிருக்காங்க. இது அவருடைய பேச்சை நம்ம கை தட்டோம், சிரிச்சோம், எல்லாம் பண்ணோம். தயவு செய்து இந்த மாடெல்லாம் வீட்டில் போனா வேக வேகமா மேய்ச்சிட்டு போயிட்டு வீட்டில் அசை போட்டு பார்க்கணும். மாடுகள் வச்சிருந்தாங்கன்னா அவங்க தெரிஞ்சிருக்காங்க, கிராமத்தில் இருக்கிறவங்கலாம் தெரிஞ்சிருக்காங்க. அதுபோன்று ஐயா அவர்கள் சொன்ன கருத்துக்களை தயவு செய்து அப்போதைக்கு அப்போது சிந்திச்சு பாருங்கள். அவர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்கள் சமணம் எந்த அளவுக்கு பழமையானது, எந்த அளவுக்கு அது வலிமை. நல்ல விழாவிற்கு எங்களுக்கெல்லாம்